அடுத்தது ரிஷப ராசி சொல்லுங்க ஐயா. ரிஷப ராசி அழகு அன்பும் பண்பும் பணிவும் துணிவும் நல்ல துணிமணி உடுத்தணும், வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு நின்ன இடத்துல இருந்து வேலை பார்க்கக்கூடிய சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு ஒரு ஆசைப்படக்கூடிய ஜாதகம். அந்த ரிஷபராசி 2வது வீடு, அதுவும் ஒரு காலமாடு. தான் மக்களும் சாப்பிட்டு மற்றவங்களும் சாப்பிட்டு தனக்கு இருக்கிற மிச்ச மீதி போதுன்னு சொல்லக்கூடிய அமைப்புடைய சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்தில் குரு பகவான் வராரு. குருன்னு கேட்குறது சுபகுரு, அசுப குருன்னு கேட்குறது சுக்கிர பகவான். 2 பேருடைய இணைவு அற்புதமாக இருக்கும். தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். தடைப்பட்ட சுபகாரியம் எதுவாக இருந்தாலும் நல்லா நடக்கிற ஒரு அமைப்பு உண்டு. ஏன்னா களத்திரன் சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய குரு பகவான் சேர்ந்திருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் உண்டாகும். ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமண தடை இருந்தாலும் தடை சரியாகும். தொழிலில் முன்னேற்றம் இருந்தது. ஒரு சின்ன பூக்கடை வச்சுருக்கான், பெரிய ஆளாக வருவான். ஒரு விற்பனை பிரதிநிதி, ஒரு மோட்டரு ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான்னு வச்சுக்கோங்க, ஷோரூமில், அவனுக்கு ஒரு லீடர் போஸ்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி தன்னிகர் இல்லாத வளர்ச்சி அந்த குரு பகவான் வந்தனால 2024 சாதாரண மக்கள் அடிப்படையாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்து ஒரு பதவி அற்புதமாக இருக்க போகக்கூடிய நேரம் இந்த ரிஷபராசிக்காரங்க. பொதுவாக இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட சுபகாரியமோ கல்யாணம் ஆனாலும் டிவைஸும் ஆகும். ஏன்னா ரிஷபராசி ரோகிணின்னு சொல்லக்கூடிய சந்திரனுக்கு அதிபதியான ரிஷபராசியில் இருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே தவம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் அவங்களுக்கு இருதாரத்து தோஷம் உண்டு. அந்த மறுதாரம் கிடைக்கக்கூடிய நேரம் இந்த ரிஷபராசிக்கு குருபலன் இருக்கு, நல்லா இருப்பாங்க. தாம் பிள்ளைங்களை விட்டுட்டு காசியோ ராமேஸ்வரமோ கங்கோத்திரியோ யமுனோத்திரியோ கேதார்நாத்தோ பத்ரிநாத்தோ இங்கே போய் தஞ்சம் அடைஞ்சு தவ வலிமையை கற்றுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய சாமிகளை வழிபட்டுக்கிட்டு தீர்த்தத்தில் உனக்கூட உணவு இல்லாமல் தாம் துணியை துவைக்கிறதுக்கு ஒரு உதவி ஒத்தாசை இல்லாமல் ஒரு சந்நியாச கோல வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவன் தான் அகோரி. அந்த அகோரின்னு கேட்கறது கடவுளுக்குடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக எடுத்தாத்தான், அவனுடைய சக்திகளை எடுத்தாத்தான் அகோர தன்மை வரும். அகோரின்னு கேட்கறது ருத்ரன், சிவபெருமானுடைய மார்பில் இருக்கக்கூடிய ருத்ரன். அந்த சிவபெருமான் மார்பில் இருக்கக்கூடிய ருத்ரன் தன்னிச்சையாக இருந்து தனியாக இருந்து தவங்களை மேற்கொண்டு தன்னை ஒருமுகப்படுத்தி தன்னுடைய மூலாதாரத்தை ஓப்பன் பண்ணி சுவாதிஷ்டான மணிப்புரகம் அதாவது விசுத்தியை ஆக்டிவேட் பண்ணி தான் 3வது சுழிமுலையில் ஏற்பட்டு தன்னுடைய விந்த நொந்து போகாம தான் விந்த பின்னாடி முதுகுல ஏற்றி மூளையில் எடுத்து தான் மூக்கு உதாது தன்னுடைய நெற்றிக்கண்ணில் நிறுவி தவ வலிமை பண்ணி சாப்பிடாம தவம் செஞ்சு தன்னையே ஒருமுகமாக்கக்கூடியவன் தான் அகோரி. இப்போ நீங்கள் சொல்லும் போதே எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ தான் குடும்பத்துங்களே விட்டுட்டு தான் ஆசைபாசைகளை விட்டுட்டு தான் அகோரி ஆகிறதுக்கான வழிமுறைகள் ஆமாம். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் சேர்ந்த ஒரு கலை அரசன் நடன பயிற்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பறை இசையெல்லாம் வாசிக்கிற ஒருத்தர் இப்போ நான் ஒரு அகோரி அப்படின்னு சொல்லிட்டு 1.5 வருஷத்துல எனக்கு 7 வயசுல நெற்றிக்கண் திறக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சொல்கிறேன், அவன் யாருன்னு சொல்கிறேன், அவருடைய தன்மை என்னன்னு சொல்கிறேன், என்ன நடந்திருக்கும், எப்படி தான் அகோரின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சொல்கிறேன். ஒரு மனுஷன் அகோரியாவே ஆக முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கிறவன் யாராலையும் அகோரி ஆக முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆணும் பெண்ணும் நான் அகோரி பாபாவை வழிபடுவேன் வேணாம் சொல்லலாம். அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு 4 விதமான மந்திரங்களை உள்ளடக்கி தன்னை அகோரின்னு பிரதிபலிக்கக்கூடிய செய்யலாம். அப்படித்தான் அவன் செய்ய முடியும். அகோரி ஆக முடியாது. தமிழ்நாட்டில் பிறந்தவன் யாராக இருந்தாலும் அகோரி ஆக முடியாது. வடநாட்டில் பிறந்து தான் குடும்பத்தை பற்றற்று தான் குடும்பத்தில் அடி வாங்கி உதவாங்கி ஊருக்குள்ளே அடி வாங்கி உள்ளூரில் இருக்காம வெளியூரில் போயிட்டு சாமியேன்னு கடந்திருக்கும் போது அவன் தலைமுடி ஜட உழுது. அந்த ஜட உழுந்த உடனே அவனுக்குள்ளேயே ஞானம் கிடச்சிருது. இரவு பகலை பார்க்குறான், இரவு பகலை நாயவும் பார்க்குறான், பேயவும் பார்க்குறான். பார்த்து அவனை ஒன்றும் பண்ணாமல் அந்த நாயவும் வசியம் பண்ணி பேயவும் வசியம் பண்ணி தன்னை ஒருமுகப்படுத்தி குளிக்காமல் பல்லு விளக்காமல் பசியும் பட்னியும் இருந்து பக்குவமானவன் தான் அகோரி. 100க்கு 100 தமிழ்நாட்டில் யாரும் அகோரி ஆக முடியாது.
ஐயா நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அகோரி வந்து நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர் தான் அகோரி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ இந்த கலையரசன் அகோரி அப்படின்ற வந்து என்னால் சூனியம் வைக்கவும் முடியும், என்னால் ஒருத்தனை அழிக்கவும் முடியும், ஒருத்தனை வந்து காக்கவும் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஒருத்தன் சாவுறத வந்து என்னால் வந்து நேருக்கு நேராக என்ன தீர்மானிக்க முடியும், அவங்க நெத்தியில் வந்து டேக் தொங்குது, அவங்களோட அவங்க வாழ்வுக்கூடிய நாட்கள் வந்து அவங்க டேகாக என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு உண்மைங்க? இது பொய். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை செத்துருவான்னு சொல்லி சொல்லக்கூடாது. இதுதான் பிரம்மன் கொடுத்த சூட்சமம். மரணத்தை கணிக்கலாம், மரணத்தை கண்டம் சொல்லலாம். நீ இறந்துருவ, நீ தொந்தரவாயிரும் தொலைவன்னு சொல்லவே முடியாது யாராலையும். அவன் முதல்ல அகோரியே கிடையாது. அவனுடைய தன்மையை சொல்றேன். ஒரு மனுஷன் ஒரு மக்களை வாழ வைக்கிறதுக்கு தான் அகோரி. ரீக்கியஜுர் சாம அதர்வன வேதம் படிச்சா தான் அகோரியா முடியும். அதர்வன வேதம் காளியோடைய மந்திரம், சிவனுடைய மந்திரம். சிவனுடைய சோத்திரத்தையும் சிவ தர்மத்தையும் சிவ புராணத்தையும் சிவ வித்தையும் தெய்வத்தை உள்ளடக்கி உள்ளங்காலில் இருந்து உச்சி வரைக்கும் சுழிமுலையில் இருக்கக்கூடிய அளவுக்கு மந்திரங்களை பாவிச்சு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தான் அகோரி. அறுத்துக்க முடியாததை தன்னுடைய விபூதினால, தான் வச்சிருக்கக்கூடிய விபூதினால, ஒரு எரிக்கை இலையில விபூதியை மடிச்சு சொல்லக்கூடிய மந்திரம் சரளமா சொல்லணும், உக்ரம் ஏறணும், அந்த மந்திரத்துக்கு சக்தி வரணும். சாதாரண இந்த முட்டை ஒரு உயிர் இருக்கு, இந்த உயிரை போக வைக்கிறதுக்கு சொல்லக்கூடிய மந்திரத்துல இந்த முட்டை அழுகி போகணும், முட்டை களைஞ்சு போகணும், கரு களைஞ்சு போகணும். அப்படி உருவெடுத்து அந்த பொருளுக்கு மந்திரத்தை கொடுத்து மந்திர தீட்சை கொடுத்து பலன் கொடுத்து அந்த விபூதியை பூசுனா ஐசியூல இருக்கக்கூட வெளியே வரணும். அவன் வெளியே வந்து நீதான் என் தெய்வம்னு சொல்லணும். அப்படி வாழ வைக்கிறதா அகோரியோடைய வேலை. ஒருத்தனை அழிக்கிறது அகோரி வேலை கிடையாது. அப்படி அழிக்கிறது அகோரியே கிடையாது. வடிவேலு சொல்லுவோம் பாருங்க, நானும் ரவுடின்னு, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. வாழ்க்கையை வாழ வைக்கணும், துன்பப்படுறவனை வாழ வைக்கணும், கஷ்டப்படுறவனை வாழ வைக்கணும், கடன் நோய் பயம் சத்துரு எதிரி அவனை வாழ வைக்கிறதா அகோரியோட வேலை. அகோரிக்கு அடுத்துதான் சித்தர், பித்தன், சொல்ல போனா ரிஷிகள். இவங்களை உள்ளடக்கி திருவண்ணாமலையிலையோ ராமேஸ்வரமோ காசியோ கங்கோத்திரியோ யமுனோத்திரியோ கேதார்நாத்தோ பத்ரிநாத்தோ ரிஷிகேசியோ ஹரித்துவாரோ தவம் செய்யணும். ஓடுற ஆத்துல குளிக்கணும், நிக்கிற குளத்துல குளிக்கணும், மலையில தவம் செய்யணும், கடற்கரையில தவம் செய்யணும். ஆறு ஓடுற இடத்துல தவம் செஞ்சா தனக்குள்ள ஒரு ஆற்றல் கிடைச்சிடும், தனக்குள்ள ஒரு தைரியம் கிடைச்சிடும். அந்த தைரியத்தை தப்பா பயன்படுத்தக்கூடாது. வாழ வைக்கிறதுக்கு தான் இந்த உடம்பு. இந்த ஜட உடம்பு எப்போ வேணா என்ன வேணா நடக்கும். தற்பெருமை, நான் தான் சொல்லி ஆணவத்தில் இருந்தா அழிஞ்சு போயிடும். ஒருத்தனை அழிக்கிறது ஈஸி, படிக்கிறது ஒன்று ஒரே படிப்பு தான். அதாவது மந்திரவாதி மாந்திரிகவாதின்னு ஒரு படிப்பு. மந்திரவாதி இந்த ட்ராக்கு, மாந்திரிகவாதி இந்த ட்ராக்கு. மந்திரவாதி அவன் ஒரு மந்திரவாதி, மாயாஜால வித்த தொந்தரவு தொலை பண்ணும் படிக்கக்கூடியவன், கறி மீன் முட்டையை சாப்பிட்றவன். ஆனால் இங்க மாந்திரீக சித்தன். நீ உன்னை அழிக்கணும்னு கேட்கணும், நான் வாழ வைப்பேன். அழியப்பட்டவனை நான் வாழ வைப்பேன்.